வணக்கம். ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் நேரில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் ஊறுகாய். அதாவது ஒன்று காலிஃப்ளவர் ஊறுகாய், இன்னொன்று தோசைக்காயை வச்சு ஒரு பச்சடின்னு சொல்லுவோம். அதாவது ஆந்திரா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சடி அப்படிங்கிறதுனால ஒரு நம்ம தொகையல் மாதிரி அது அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஊறுகாய் ஸ்டைலில் பண்ணி அதை தான் சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ தோசைக்காயை வச்சு ஒரு பச்சடியும், அடுத்து காலிஃப்ளவர் வச்சு ஒரு ஊறுகாயும் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறது காலிஃப்ளவர் வச்சு ஊறுகாய். இந்த காலிஃப்ளவர் ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாமா? காலிஃப்ளவர் சிறிய பூ ஒன்று சிறு துண்டுகளாக நறுக்கி சுத்தம் செய்து கொள்ளவும். எலுமிச்சம்பழச்சாறு 1/2 கப், மிளகாய்த்தூள் 1/4 கப், கடுகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு சிறிய பற்களாக 10 தோல் உரித்து நசுக்கிக் கொள்ளவும். காய்ந்த மிளகாய் 5, கடுகு 2 டீஸ்பூன், நல்லெண்ணெய் 1/4 கப். இந்த காலிஃப்ளவர் ஊறுகாய்க்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை அந்த காம்பு பகுதியெல்லாம் வெட்டிட்டு ஓரளவுக்கு சின்ன காம்பாக விட்டு அது சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் உபயோகப்படுத்த போகிறத பொறுத்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அது சுத்தமாக நல்லா உப்பு சேர்த்த தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் அப்படியே விரித்து இதை போட்டு விட்ருங்க. நல்லா ஒரு 2-3 மணி நேரம் அப்படியே இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த ஈரம்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா சுத்தமாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். காஞ்சோன்னா அது வெயிலில் காய போட்டுருங்க. வீட்டுக்குள்ளேயே நல்ல உணத்தில் இந்த கழுவிட்டு ஆற விட்டுருங்க. நல்லா தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா சுத்தமாக போனதுக்கப்புறமா எடுத்து இப்போ ரெடியாக அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த ஏற்கனவே நான் அந்த மாதிரி நல்லா காய வச்சு தொடச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இதில் தான் கலக்க போகிறோம். எலுமிச்சம்பழச்சாறு, இப்போது வந்து உப்பு, இது நம்ம சொல்லியிருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் பூ அளவுக்கு. மீடியம் சைஸுங்கிற போது ஓரளவுக்கு நல்லா இந்த 2 கையும் கொள்கிற மாதிரி இருந்த பூ இருந்ததுன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா வந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் உப்புங்கிறது உப்போட வீரியத்தை பொறுத்தும் பார்த்துக்கங்க. முதல்ல ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. ஏன்னா சில தூள் உப்பு நல்லா வீரியமாக இருக்குது, சிலது பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டாலும் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அதனால் நீங்கள் போட்டு நல்லா கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் சுருக்கன் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. என்ன காரணம்னா அது ஊற ஊற அந்த உப்பு இழுக்கும். அதனால் கொஞ்சம் சுருக்கன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் அதை சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள், கடுகுத்தூள், மஞ்சத்தூள். இப்போ இதை போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அது ஏன்னா நல்ல காரமான மிளகாத்தூளாக இருந்ததுன்னா அந்த புளிப்பு உங்களுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா பத்தலைன்னா இந்த கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ஜூஸ், ஏன்னா இது நம்ம ரொம்ப அளவு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. இது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு வாரம் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா. அதனால் இது இந்த அளவுங்கிற போது நம்ம குறைய கூட இதில் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சின்ன பல் பூண்டுன்னு கொடுத்துருக்கோம். நாட்டு பூண்டு தான் நான் உபயோகப்படுத்தியிருக்கேன். அதனால் 10 நாட்டு பூண்டு பல் இருந்தால் நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி சாதத்தோடு அந்த தொக்கை வடித்து பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு தயிர் சாதத்துக்கோ இல்லை ரசம் சாதத்துக்கோ அந்த காலிஃப்ளவர் தொட்டுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அதை பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு சின்ன டிஸ்பிளே பவுலில் எடுத்து வைக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை இது தனிச்சுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஹட்சன் கர்டு வழங்கும் அறுசுவை தனிசுவை. நம்ம காலிஃப்ளவர் ஊறுகாய் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ இதை வந்து ஒரு டிஸ்பிளே பவுலில் மாற்றிடலாம். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா ஊற ஊற அந்த மிளகாயோட இயல்பான காரம் போய் அது நல்ல ஒரு புளிப்பு தெரிய ஆரம்பிக்கும். அது தயிர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக அந்த புளியோதரையில் இருக்கிற காஞ்ச மிளகாயே பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல உப்பு காரம் புளிப்பாக ஊறி போயிருக்கும். அந்த மாதிரி அந்த ஊறுகாயில் இருக்கிற அந்த காஞ்ச மிளகாயை இப்போ நம்ம காலிஃப்ளவர் ஊறுகாய் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது தோசைக்காய் பச்சடி. இந்த தோசைக்காய் பச்சடிக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தோசைக்காய் 1, நிறத்தோடு இது இருக்கும். இந்த பச்சை நிறத்தோட மார்க்கெட்டுக்கு வரது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அந்த மஞ்சள் நிறத்தோட பார்த்திங்கன்னா வாங்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு 15-20 நாளைக்கு நல்லாவே இருக்கும். கிட்டத்தட்ட அது நல்லாவே ஒன்றும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். இதை தோல் நீக்கிட்டு இந்த விதை பகுதி எடுத்து, விதை பகுதி பார்த்திங்கன்னா வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்ததுனால இந்த வெள்ளரி விதை மாதிரியே இருக்கும். இந்த மலபார் வெள்ளரிலாம் பார்த்துருப்பீங்க, நல்ல நீளமாக மஞ்சளாக இருக்கும். அந்த காயே உருண்டையாக இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இந்த தோசைக்காய். இதில் என்னென்னா தோசைக்காயில் இயல்புலேயே ஒரு புளிப்பு இருக்கும். அந்த புளிப்போடு சேர்த்து நம்ம புளிப்பும் போட்டு காரம் போடும்போது ஆந்திரா பச்சடி இது கேட்கவே வேண்டாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகாயை 6 பச்சை மிளகாய் 4 காஞ்ச மிளகாய் எல்லாமே கொடுத்துருக்க காரணம் நம்ம புளி அந்த அளவு போடுறோம். அப்போ தான் அது நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பொதுவாக ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு பாத்திரம் அடுப்பில் போட்டிருக்கேன். ஆந்திரா பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சரி, வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சமாக ஒரு பச்சை மிளகாயும் புளியும் உப்பு 2 கொத்தமல்லியோ கருவேப்பிலை ஏதாவது இருந்தால் அதையும் வச்சு அம்மியில் ஒரு பூண்டு பல்ல வச்சு நல்லா நச்சு எடுத்துருவாங்க. அதை சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லா நெய்யோ விட்டு அந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ தான் அவங்களுக்கு ஒரு அல்லாதி திருப்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது அவங்க கேட்குற போது நிஜமாக சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம சொல்லும் போதே நாவூருன்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து அந்த ஆந்திரா பச்சடிக்கே ஒரு இயல்பு பார்த்திங்கன்னா நம்ம நாவூரை வைக்கிறது தான். இது வந்து நீங்கள் இந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துலேருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு கடாய் அடுப்பில் போட்டிருக்கேன். எண்ணெய், இதுக்கு எந்த அளவுக்கு காரம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் வேணும். அந்த எண்ணெயில் பாதியை நான் இப்போ ஊற்றிடுறோம். இது ரொம்ப வேலையும் கிடையாது. நல்லா ரொம்ப நேரம் உட்காந்து வதக்கி வெந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த
லேசாக அந்த பச்சை வாசனை போக ஒரு பெரட்டு, அவ்வளோதான் நம்ம இதில் பண்ண போகிறது. இந்த எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிருக்கும். பச்சை மிளகாயை கிச்சனுக்குள்ளே புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, முழு பச்சை மிளகாய் கட்டாயம் போடக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெயில் காயும் போது அது பட்டாலும் வெடித்து அந்த விதை பகுதியெல்லாம் 1-2 மூஞ்சில் தெரிக்கும். அதனால் கட்டாயம் ஒன்று உடச்சோ கீரியோ போடுங்க. லேசாக ஒரு வதங்கியிருக்கு. இப்போது நறுக்கி வச்சுருக்க இந்த தோசைக்காய் இந்த தோசைக்காய் கொஞ்சம் வதங்கும் போதே புளியை அந்த காம்பு பகுதியெலாம் இல்லாமல் அந்த நாரெல்லாம் இல்லாமல் எடுத்துடணும். எடுத்துட்டு இதை அப்படியே பிரித்து போட்டிங்கன்னா நம்ம அரைக்கிறப்போ சௌரியமாக இருக்கும். இல்லைன்னா நாராக வாயில் தட்டுப்படும். ஆக்சுவலாக நிறைய பண்ணும்போது இந்த ஆந்திரா பச்சடியோ ஊறுகாய் இதெல்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த புளி கோதெல்லாம் அதாவது இந்த காம்பு பக்கத்தில் எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு உருண்டையாக உருட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வைப்பாங்க. அது என்னென்னா இது நம்மளே கூட பண்ணுவோம். அதை அதனால் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ரசத்துக்கோ சாம்பாருக்கோ எதுக்கு வேணால் அதை கரைச்சி எடுத்துப்போம், அதை வீண் போட விடாமல். அதே மாதிரி இப்போ நம்ம பண்ணுற இந்த பச்சடி பார்த்திங்கன்னா இந்த புளிய மரத்தில் துளிர் வருது இல்லையா, அந்த புளியன் துளிரில் கூட இந்த மாதிரி ஒரு பச்சடி பண்ணுவாங்க. அப்புறம் பருப்பு கடையும் போது, அதாவது மாங்காய் பருப்பு அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆந்திரா பக்கம் பண்ணுறது. இந்த புளியன் துளிரில் கூட பார்த்திங்கன்னா அந்த மாங்காய் பருப்பு கடையிற மாதிரியே அந்த துளிரை அலசி போட்டு பருப்போடு சேர்த்து கடைவோம். அது கூட ரொம்ப நல்லா ஒரு மாதிரி நல்லா உப்பு காரம் புளிப்பா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ அந்த புளியன் துளிர், அதே மாதிரி புளியம் பிஞ்சு இருக்குது இல்லையா, நல்லா அந்த ஓடு ஒரு அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த பிஞ்சை கூட நல்லா கழுவிட்டு சுத்தமாக உடச்சி இது பண்ணிவிட்டு இதே மாதிரி இடிச்சுக்குவாங்க. இதே மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டு இடிச்சுக்கிறது இல்லை மிக்சியில். இப்போ தான் இடிக்கிறதுங்கிறது இல்லாமல் மிக்சியில் இப்போ சுத்த போகிற மாதிரி ஒரு சுற்றி எடுத்து வச்சிட்டோம்னா சாதத்துக்கு பிரச்சனைக்கு அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வதங்கியிருக்கு இல்லையா, வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதில் நம்ம புளி போட்டிருக்கோம். இப்போ கொத்தமல்லி, அதோட கூட பூண்டு, இப்போது இதுக்கு தகுந்த உப்பையும் இதில் போட்டுடலாம். அந்த உப்பு போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள், உப்பு, இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு நல்லா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திருன்னு அரைக்கணும். இப்போ இதை ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சிட்டு அதில் பெருங்காயம் அதையும் போட்டு அதையும் இதோடு சேர்த்துடுறேன். இதையும் சேர்த்து ஒரு சுற்றிடுவோம். அது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக. இப்போ அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூளையும் போட்டு எடுத்து அதை அப்படியே அந்த பச்சடியோடு கொட்டியிருக்கோம். இதை அடுத்து ஒரு சுற்றிட்டு எடுத்துட போகிறோம். இப்போ அந்த தாளிச்சதையும் நம்ம அந்த பச்சடியோடு கொட்டி ஒரு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து ஒரு டிஸ்பிளே பவுலில் அதை மாற்றிடுவோம். இது பார்த்தீங்கன்னா நான் நைஸாக அரைக்கலை, ஒன்றும் பாதியமாக தான் திருன்னு அரைச்சிருக்கேன். நான் அதில் கரகரப்பாக அரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அரைச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது இந்த காலிஃப்ளவர் ஊறுகாயும் தோசைக்காய் பச்சடியும். இது ரெண்டுமே நம்ம இன்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிற மாதிரி உடனே பண்ணி இந்த காலிஃப்ளவர் ஊறுகாய்னா ஒரு 2 நாள் பொறுத்து சாப்பிட்லாம். ஆனால் இந்த பச்சடி தோசைக்காய் பச்சடி உடனே கன்சியூம் பண்ணிடலாம், உடனே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணக்கூடிய காலம்னு பார்த்தீங்கன்னா இந்த தோசைக்காய் பச்சடிக்கு மேக்ஸிமம் ஒரு 3 நாள். அடுத்தது இந்த ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஊறுகாய்க்கு ஒரு வாரம் 10 நாள் தான். அதுக்கு மேலே இதை ஸ்டோர் பண்ண முடியாது. சாதாரணமாக இந்த மாங்காய் ஆவக்காய் மாங்கான்னு சொல்கிறதே பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறது, இந்த ஆவக்காய் மாங்காய் அது எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறதுன்னு. ஆவக்காய் மாங்காங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல இந்த நார் மாங்காய். சில பேர் வந்து இந்த ரசால் மாங்காவே நல்ல புளிப்பு இருக்கும்போது அதை வெட்டி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஆவக்காய்க்கே நார் தன்மை உள்ள மாங்காயும் நல்ல புளிப்பு உள்ள மாங்காயும் தான் தேவைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நல்ல புளிப்பான காய் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அதே சமயம் கொஞ்சம் நார் இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கணும். ஆனால் இந்த மஞ்சள் வாசனை வீசி அந்த மாதிரி இந்த மஞ்சள் நாரி காயின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து இந்த ஆவக்காய்க்கு ஒத்து வராது. ஸோ வாங்குகிற போதே தோல் கொஞ்சம் கனமாகவும் அதில் நார் இருக்கிற மாதிரி நல்ல புளிப்பு இருக்கிற மாதிரி தான் மாங்காயை பார்த்து நம்ம இந்த ஆவக்காய்க்கு வாங்குவோம். இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த சில காய்கறிகளை வந்து இப்போ இந்த காலிஃப்ளவர் மாதிரி உடனே போட்டு உடனே சாப்பிட்லாம். ஆனால் சில காய்கறி ஊறுகாய், சில ஊறுகாய்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிறது, ஐயோ இந்த காயில் கூட நம்ம வந்து ஊறுகாய் பண்ணி இவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாமாங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியிலே பார்த்தோம், அந்த கல்லா மாங்கான்னு சொல்லுவாங்க, அதாவது கிளிமூக்கு மாங்காய், அதிலே ஒரு ஊறுகாய், அது ஒரு 2 வருஷம் கூட தாண்டி நல்லாயிருக்கும். அதே சமயம் தக்காளி ஊறுகாய் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போட்டு தான் சாப்பிடுவோம், இல்லை ஒரு சாஸ் பண்ணி ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எதையோ போட்டு தான் அந்த மாதிரி வச்சுக்குவோம். ஆனால் அந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் எதுவுமே சேர்க்காமல் 2 வருஷத்துக்கு மேலே தாங்கக்கூடிய அளவில் தக்காளி ஊறுகாய் ஆந்திரா பக்கம் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1 கிலோ தக்காளி வாங்கிக்கிட்டிங்கன்னா அந்த தக்காளி நாட்டு தக்காளியாக இருக்கணும். அதனால் கழுவி தொடச்சிட்டு அதுக்கு நல்ல ஒரு 50லேருந்து 100 கிராம் புளிப்பை பொறுத்து அவங்கவுங்களுக்கு அதை நல்லா உருட்டி அந்த புளியும் வச்சுக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு தகுந்த அளவு அந்த தக்காளிக்கு தகுந்த அளவு உப்பு, ஒரு 1/2 கப்பு அளவுக்கு உப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளி சுத்தமாக கழுவி தொடச்சி நறுக்கிட்டு ஒரு கை உப்பும் ஒரு கை தக்காளி இது நறுக்குனதும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு இந்த புளியை இந்த காம்பெல்லாம் பகுதியெல்லாம் நீக்கி எடுத்துட்டு அதை வந்து இந்த தக்காளிக்கு நடுவில் சொருகி வச்சு அப்படியே மூடி வச்சிடணும். 3ஆவது நாள் இன்றைக்கி நறுக்கி வச்சோம்னா நாளை போக நாளன்னைக்கு அதை அப்படியே எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு நிற்கும். அப்போ அந்த புளி உருண்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தக்காளி எல்லாம் அப்படியே கை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும். அந்த தக்காளி தோலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த சதப்பகுதியோடு புழிஞ்சிட்டு வரும். அந்த எடுத்த பகுதியை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே பரவலாக வச்சு காய வச்சிடணும். அந்த தக்காளி தோலை காய வச்சிடணும். அந்த அந்த ஊறின தண்ணி இருக்குல்லையே, அந்த தண்ணிக்குள்ளே திரும்ப அந்த புளியும் போட்டு அதையும் வெயில துணியை கட்டி வச்சிடணும். ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏடாக இருக்கும். அந்த தக்காளி தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி சருகாக இருக்கும் அடிக்கிற வெயிலில். அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து இந்த புளியை திரும்ப அதோடு எடுத்து இந்த தக்காளி தோலும் புளியும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். ஆட்டுக்கல்லில் முடிஞ்சால் கிரைண்டரில் முடிஞ்சால் அரைச்சிக்கலாம், அல்லது மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த தக்காளி தண்ணி விட்டுருக்கலையா, அந்த தண்ணி விழுதுலே திரும்ப அதை கலந்துக்கிட்டு அதோட கூட நல்ல மிளகாத்தூள் 1/2 கப்பு அளவுக்கு மிளகாத்தூள்,
1/4 கப் அளவுக்கு கடுகுத்தூள் இதையும் சேர்த்து அதோட நல்லா கலந்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஒரு கப் எண்ணெயை நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சின எண்ணெயில் பூண்டு வாசனை விருப்பப்பட்டவங்களா இருந்தீங்கன்னா நல்லா ஒரு கை நிறைய பூண்டை உரித்து தட்டி வச்சுக்கோங்க. நல்லா காஞ்ச எண்ணெயில் நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகை தாளிங்க, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தையும் தாளிங்க. அது படப்படம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 காஞ்ச மிளகாயும் அதில் போடுங்க. போட்டுட்டு இந்த பூண்டையும் போடுறவங்களா இருந்தால் அந்த பூண்டையும் அதோடு போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இறக்கி ஆற வச்சுடுங்க. ஆறின அந்த எண்ணெயை இந்த ஊறுகாயோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு சுத்தமான பாத்திரத்தில் பாட்டிலில் போட்டோ இல்லை ஜாடியில் போட்டோ எடுத்து துணியோட கட்டி ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா 2 வருஷத்துக்கு குறையாமல் நல்லாவே இருக்கும். அது நல்லா கேரண்டீடாக சொல்லலாம். நாட்டு தக்காளியாக இருக்கணும், சுத்தமான முறையில் பண்ணியிருக்கணும். இந்த நாளாக ஒரு வருஷம் தாண்டும் போது அதனோட நிறம் வந்து ஒரு மெரூன் கலர் நிறம் வரும். சிகப்பு நிறம் மாறி ஒரு நல்ல மெரூன் கலர் நிறம் வரும். இன்னும் கொஞ்சம் தாண்டிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கருப்பாயிடும். ஆனால் அதை தவிர இந்த ருசியில் எந்த மாற்றமும் இருக்காது. இந்த தக்காளி ஒரு நல்லா பொரிஞ்ச உடனே அதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவர் கலவையை கொட்டி நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா காலிஃப்ளவர் ஊறுகாய் தயார். இந்த தோசைக்காய் பச்சடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுட்டு பச்சை மிளகாய், அதில் தோசைக்காய், புளி எல்லாத்தையும் சேர்த்து உப்பு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு பூண்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு கரகரப்பாக அரைச்சிக்குங்க. திரும்ப இன்னொரு பாத்திரத்தை காய வச்சு அதில் மீதமுள்ள எண்ணெயும் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், அதாவது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை போட்டுருங்க. இதெல்லாம் நல்லா இதுவானதுக்கப்புறமா திரும்ப அந்த பச்சடியோடய கொட்டி 2 சுற்று சுற்றிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா தோசைக்காய் பச்சடி தயார். நான் ஊறுற 2 விஷயங்கள் நல்ல ஒரு பொதுவாக சொல்லுவாங்க, அந்த ஊறுகாய்க்கெல்லாம் ஒரு நம்ம சொல்லவே நம்மளறியாமல் அதில் அந்த புளிப்பு சுவை பற்றி பேச நம்மளறியாமல் நான் ஊறுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாப்பாடு 2 கவலம் எக்ஸ்ட்ரா இறங்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மீண்டும் ஹட்சன் கர்ட் வழங்கும் அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.